நீங்க ஒரு துணி கடைக்கு போறீங்க. ஒரு ஷர்ட் பார்க்குறீங்க நல்லா இருக்கு. பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, ரூ. 1000 சொல்றாங்க. பட் அந்த ஷர்ட்ட வாங்கி நீங்க செக் பண்ணி பார்க்குறீங்க. குவாலிட்டி பெருசா இல்ல, கிளாத் ரிலேட்டட்ல பெருசா இல்லன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு தெரியுது இந்த ஷர்ட்டோட குவாலிட்டி வெறும் ரூ. 500 தான். ஆனா ரூ. 1000 விக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட்ல ஒரு கான்செப்ட் சொல்லிக் கொடுக்க போறேங்க. இன்ட்ரின்சிக் வேல்யூ, பட் நாட் வித் த ஃபார்முலாஸ் ஆர் டெக்ஸ்ட் புக். பட் ரியல் எக்ஸாம்பிள், ரியல் லைஃபாக ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணுற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ கான்செப்ட் கம்ப்ளீட்டாக புரிய வரும். ஐ எம் குமார், என்எஸ்என் சர்டிஃபைட் ரிசர்ச் அனலிஸ்ட் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் நான் இன்ட்ரோவில் சொன்ன அந்த துணி கடைக்குள்ளே போகிறீங்க. ஷர்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 சொல்கிறாங்க. பட் அந்த துணியோட குவாலிட்டியை நீங்கள் செக் பண்ணுறீங்க. லைக் துணியை தொட்டு பார்க்குறீங்க, கிளாத் ரொம்ப தின்னாக இருக்குது. செகண்ட் விஷயம் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேக்கியாக இருக்குது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் உங்களுக்கு தெரியல. அப்போவே நீங்கள் டிசைட் பண்ணிடுறீங்க இது ரூ. 1000 ஒர்த்து கிடையாது, மேபி ஒரு ரூ. 500 கொடுக்கலான்னு நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க. இதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 முக்கியமான விஷயம் பண்ணியிருப்பீங்க. நம்பர் 1 குவாலிட்டி செக், விச் இஸ் கிளாத்தை செக் பண்ணீங்க. ரெண்டாவது விஷயம் அதோட ஃபியூச்சர்ஸை பார்த்தீங்க. அண்ட் மூணாவது விஷயம் பிராண்டை செக் பண்ணீங்க. ஸோ நீங்கள் ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூ செக் பண்ணணும். ஸ்டாக்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூ செக் பண்ணணும்னா இந்த மாதிரி சில விஷயங்களை செக் பண்ணாலே அந்த ஸ்டாக்கோட ரியலான வேல்யூவை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதே லாஜிக் தாங்க ஸ்டாக் மார்க்கெட்லேயும் யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்டாக் ரூ. 1000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபண்டமெண்டலாக செக் பண்ணுறீங்க. ப்ராஃபிட் செக் பண்ணுறீங்க, க்ரோத் செக் பண்ணுறீங்க, அசட் செக் பண்ணுறீங்க. செக் பண்ணி முடித்தவனே அந்த ஸ்டாக்கோட வேல்யூ ரூ. 1000 ஒர்த்து இல்லை, மேபி ஒரு 600க்கு தான் ஒர்த்துங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ லேர்ன்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ. மார்க்கெட் ப்ரைஸ்னா என்னன்னா, மக்கள் விரும்பி கொடுக்கக்கூடியது தான் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ப்ரைஸில் தான் உங்களுக்கு ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். பட் இன்ட்ரின்சிக் வேல்யூன்னா என்னன்னா, அந்த ஸ்டாக்கோட ஆக்சுவல் வேல்யூ என்னவோ அதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டன் ஸ்டாக் உங்களுக்கு ஒரு 4000 ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது அந்த ஸ்டாக்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூ 3000 ருபீஸ் தான் இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த ஸ்டாக்கை நீங்கள் 4000 கொடுத்து வாங்குவீங்களா? கண்டிப்பாக வாங்க மாட்டோம். அந்த ஸ்டாக் கரெக்ஷனுக்கு வரட்டும், அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு வந்தால் வாங்குறேன். ஏன்னா அதுதான் ஃபேரான ப்ரைஸ். அந்த ப்ரைஸுக்கு வந்தவொடனே நான் வாங்குறேன்னு சொல்லி தான் நம்ம வெயிட் பண்ணுவோமே தவிர 4000 நம்ம வாங்க மாட்டோம். அதனால தான் நான் சொல்கிறேன், இன்ட்ரின்சிக் வேல்யூ கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டாக்ஸை எந்த இடத்துல வாங்கணும், அந்த ஸ்டாக்கை நம்ம ஓவர் ப்ரைஸ் கொடுத்து வாங்குறோமா இல்லை டீசெண்டான ப்ரைஸ் கொடுத்து வாங்குறோமாங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்தராக இன்ட்ரின்சிக் வேல்யூ பற்றி சில விஷயங்கள் இப்போ நம்ம பார்ப்போம். அண்ட் நான் ப்ரீவியஸாக சொன்ன அந்த டைட்டன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000, பட் அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3000 தான் இருக்குங்கிற நம்ம அசியூம் பண்ணிட்டோம்னா அந்த நடுவில் இருக்கிற 1000 பாயிண்ட்ஸ் தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நம்ம சொல்லுவோம். வாரன் பஃபட் சொன்னதுலேயே சூப்பரான கான்செப்ட் இதுதான். ஏன்னா வாரன் பஃபட் இந்த மாதிரி இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் ஃபேர் வேல்யூஸை யூஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மேக் பண்ணுவார். எப்போவுமே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கம்மியான ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டவுன்ஃபால் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஐ மீன் ட்ராடவுன் கம்மியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, அதே டைட்டன் ஸ்டாக் 4000 ருபீஸில் ட்ரேட் ஆகாமல் 3100 ருபீஸில் ட்ரேட் ஆச்சுன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 1000 விட 100க்கு கம்மியாக இருக்குது. விச் இஸ் குட் ஃபார் இன்வெஸ்டர். ஏன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால அந்த இடத்துல வாங்குறது பெரிய ஆபத்தை அவங்களுக்கு உண்டாக்காது. ஸோ அதனால தாங்க நான் சொல்கிறேன், இன்ட்ரின்சிக் வேல்யூவை முதல்ல கற்றுக்கோங்க. அண்ட் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் நிறைய மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை பற்றி நீங்கள் ஃபர்தராக கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். சிம்பிளாக ஒரு மெத்தட் என்ன பண்ணலாம்னா, இபிஎஸ்சியும் பிஇயும் வச்சு சில விஷயங்கள் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அந்த ஸ்டாக்கோட ட்ரூ வேல்யூ எப்படி இருக்குங்கிறத. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். அண்ட் அதை பற்றி நான் ஃபர்தராக ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். உங்களுக்காக எஸ்பெஷலி எப்படி இன்ட்ரின்சிக் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெடிகேட்டட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் இன்ட்ரின்சிக் வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட்ல நிறைய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் எனேபிள் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you in next video. Until then, take care.